ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச மட்டன் பிரியாணி வீட்டிலையே நம்ம குக்கர்லேயே எப்படி பிரியாணி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ஸ்டவ்வை பற்ற வச்சு முதல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். அடுத்தது புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். 4 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்குற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வணக்கிக்கலாம். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா ஓரளவுக்கு வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். அப்புறம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கிருச்சு. இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றி இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ ரைஸ் அந்த லெவலில் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ மட்டன் இப்போது நம்ம இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். சம அளவில் மட்டனும் அரிசியும் சேர்க்கும்போது பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 5 நிமிஷம் நல்லா இதை வணக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போது விசில் போட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் மிதமான சூட்டில் விட்டுக்கலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. கறி நல்லா வெந்திருக்கும். பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இனி நம்ம இது கூட அரிசி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் பிரியாணிக்கு. சீரக சம்பா பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது 20 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை இதில் மிக்ஸ் பண்ணலாம். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சீரக சம்பா அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 1/2 கிலோ அரிசி நாங்கள் யூஸ் பண்ணுற டம்ளரில் 2 கிளாஸ் வருது. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 கிளாஸ் அரிசி 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். ஆல்ரெடி கறி வேகும்போது 1 கிளாஸ் ஊற்றிருக்கோம். இப்போது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். இதில் 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் பிரியாணிக்கு ஒரு புது டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் நெய் சேர்க்கலை. ஸ்டார்டிங்கில் வெறும் ஆயில் மட்டும் விட்டு தான் தாளிச்சிருக்கேன். இப்போது குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் இதில் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மிதமான சூட்டில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு விசில் வரட்டும், பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டாச்சு, ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ சைட்லேருந்து பிரியாணியை அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டு பார்க்கலாம். பிரியாணி சரியான பதத்தில் வெந்திருக்கு பாருங்கள். ஃபைனலாக இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துனோம்னா பிரியாணிக்கு வாசனை இன்னும் ரொம்பவும் கூடுதலாக இருக்கும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் நெய் விட்டு பிரியாணியை நல்லா ரொம்பவும் உள்ளே விட்டு அடிபடாமல் இதமாக கிளறிக்கலாம். இப்போது சூடான சுவையான பிரியாணி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாக இருக்கும். எளிமையான முறையில் இந்த டைப்பில் பிரியாணி செஞ்சு வீட்டில் இருக்கவங்களை அசத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.